சிம்பிளா, ஈஸியா 3 விதமான சோள முறுக்கு பண்ண போறோம். இதுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலைய ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு நல்லா சலிச்சுக்கலாம். இதோடயே பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு 1 கப், சோள மாவு 1 கப், கடலை மாவு 3/4 கப் போட்டு அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்க போறோம். சோள மாவு நல்ல மொறுமொறுப்பு தன்மையை குடுக்கும், ஹெல்தியானது கூட. கடலை மாவு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பைண்டிங்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுல பெருங்காயம், உப்பு, பட்டர் இல்லன்னா நம்ம நெய் போட்டுக்கலாம், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா ஓமம், எள்ளு அவ்வளோதான். ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். முறுக்கு குழல்ல போட்டு ஃபஸ்ட்டு முள்ளு முறுக்கு பிழிய போகிறோம். இது மினி முள்ளு முறுக்கு. நீங்கள் டைரெக்டாகவும் ஆயிலில் பிழிஞ்சு விடலாம். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஆயில் சத்து அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துடணும். ஸோ முதல்ல ஒரு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் தேன் குழல் ரொம்ப சூப்பராக வரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறுக்கு பண்ண போகிறோம். இது ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம பக்கோடா மட்டும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஓமப்பொடியும் போடலாம். ஸோ இந்த பக்கோடா ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இதுவுமே ஆயில் சத்து அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. தீபாவளி, பொங்கல், சங்கராந்திக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதனோட டீட்டெயில் வீடியோ கிரியேட்டிவ் வேர்ல்டில்